நேயர்களே, அமெரிக்கா ஈரான் போருடைய உண்மையான நிலை என்னங்க? நாம நிறைய டெய்லி பேசுறோம். இப்போ இவ்வளவு நாள் பேசினதனுடைய மிக முக்கியமான கருத்தாக்கம், ஜூசி எக்ஸ்ட்ராக்ட். அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, ஈரானை போர் செய்து இனி ஜெயிக்க முடியாது. அமெரிக்காவுடைய நிலை அப்படி வந்துருச்சு. ஈரானை போர் செய்து இனி நம்ம வெற்றி பெற முடியாதுங்க. இப்ப என்ன செய்யணும்? தந்திரோபாய நடவடிக்கையை எடுத்து நாட்டிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி நம்முடைய ஆளை அங்கே உருவாக்கிடணும். மற்றபடி அமெரிக்காவினுடைய இராணுவ திட்டங்களோ, அமெரிக்காவுடைய விமான தாக்குதல்கள், குண்டு தாக்குதல்கள், கடற்படை தாக்குதல்கள், ரேடார் கருவிகளின் மூலம் ஏர் டிஃபென்ஸ் தாக்குதல்கள், அதன் மூலமாக தடுப்பு யூகங்கள் எதுவுமே வெற்றி பெறாத நிலையில் அமெரிக்கா மறுபடி அவர்கள் கடைசியாக எடுத்திருக்கிற ஒரு பெரிய பேராயுதம் நாட்டிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றம். இது சாத்தியமா? இன்று காலை அமெரிக்க அதிபருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் திரு பெஞ்சமின் நித்தானியாகுக்கும் நடந்த பெரும் கலந்துரையாடலில் இஸ்ரேலிலிருந்து வெளியாக அபிஷியல் செய்தியில் அமெரிக்க அதிபருடைய பேச்சுக்கு பின்பு பெஞ்சமின் நித்தானியாகுடைய தலைமுடிகளெல்லாம் மயிர் கூச்சரிய உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவர் காணப்பட்டதாகவும் அவர்களுக்குள் கடும் மோதல்கள் நடந்ததையும் நாம் இப்போது யூகிக்கக்கூடியது. ஏன்னா இவருக்கு 76 வயசு, அவருக்கு 80 வயசு, 79 வயது. அப்போ வெற்றி பெற முடியவில்லை, இலக்கை அடைய முடியவில்லை, பணம் எல்லாம் இழந்து போய்விட்டது, உலகத்தில் கேவலமும் இழிவும் வந்துவிட்டது. இப்போ நேற்று நான் பேசும்போது தனி காணொலியை கொடுத்துருந்தேன். இதுவரை எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் கொடுக்காதது. அமேசானில் இருந்து அவர்களுடைய நிவேடா மற்றும் ஓரக்குல், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா, ஃபால்கன், அப்புறமா கடலாடியில் மறைமுகமாக செல்லும் கீழ்ப்பகுதியில் செல்லக்கூடிய கேபிள் நெட்வொர்க் என்ன ஆகுறது, ஹெர்மூஸ் நிலை என்ன ஆகுறது, ட்ரேடிங் நிலை என்ன ஆகிறது, ஒரு நாளைக்கு 1000 லட்சம் கோடி பிஸ்னஸை காலி செஞ்சால் என்ன ஆகிறது, அமெரிக்கா மட்டுமில்லை $5 ஆன பிறகும் உலகத்தினுடைய ரெசஷன், இதெல்லாம் கேட்ட பின்பும் அமெரிக்காவுடைய தாக்குதலை, சமாதானத்தை எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடந்த கடுமையான வாதத்தில் ட்ரம்புடைய பேச்சுக்கு பின்பு தலைமயிர் கூச்சரிய கடும் கோபத்தில் உச்சபட்ச நிலைக்கு சென்றதாக இஸ்ரேல் தகவல் வருது. அப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழு. ஆனால் இந்த போரை எப்படி நிறுத்துவது? கோரிக்கைகள் 1, அணு ஆயுதத்தை கொடு, அவன் தரமாட்டான் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு. கோரிக்கைகள் 2, 10 லட்சம் கோடியை முதல்ல விடுவி, இல்லை நான் தரமாட்டேன், அப்படி என்றால் இல்லை. கோரிக்கை 3, ஹெர்மூஸை திறந்து விடு, பிளாக்கடை நீ நீக்கிட்டு கப்பலெல்லாம் கொண்டு ஓநாட்டுக்கு போயிரு, நான் பார்த்துக்கிறேன். கோரிக்கைகள் 4, நிரந்தர போர் நிறுத்தம். 5, ஹிஸ்புல்லாவை தாக்குவது. இப்போ இஸ்ரேல் எல்லா நாட்டையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். சிரியாவை ஆக்கிரமித்திருக்கிறான், லெபனானை ஆக்கிரமித்து 10 லட்சம் மக்கள் ஃபோர்ஸபிள் எவாக்குவேட் தேர் ஓன் லேண்ட். 3வது, காசாவில் 0.5% ஆக்கிரமித்து கொண்டார். இந்த ஆக்கிரமிப்பினால் உலகத்தில் நிலைகள் மாறி இருக்கிறது. அப்போ இஸ்ரேல்னால தான் அமெரிக்காவுக்கு அழிவு, அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு அழிவு. இன்றைக்கு பிராந்திய வல்லரசாக ஈரான் வந்த பிறகு ஈரானை வெற்றி கொள்ள முடியாத அமெரிக்கா இப்பொழுது நன்கு புரிந்து கொண்டது. இப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ F-35 சீரீஸு, F-15 ஈகிள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்கள் தோல்வி கண்ட பிறகு இனி 42 கப்பல், 42 விமானங்களை இழந்த பிறகு இனி விமானத்தை பயன்படுத்துவதில்லை என்ற முடிவுக்கு அமெரிக்கா கடற்படை கப்பல்களின் மூலமாக தாக்குதலை நடத்தலாம். சரி, அங்கே பார்த்தால் அங்கு விரைவு போட்டுகள், அதை வைத்து 1200க்கும் மேல போட்டுகளை ஹெர்மூஸை ஒட்டியுள்ள மலைப்பாங்கான இடங்களில் குடையப்பட்ட குகைகளில் உள்ளே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் தரையிலும் நீரிலும் பயணிக்கும் அதிவேக போட்டுகள். அந்த போட்டுகள் விலைகள்லாம் சில லட்சங்கள் தான்.
ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த மிகப்பெரிய கப்பல்களோ 1,15,000 அதாவது 1,00,000 கோடிக்கு மேல் 1,15,000 கோடி. இது சில லட்சங்கள் மட்டும். 1,00,000 கோடி எங்கே இருக்கிறது? 10 லட்சம் எங்கே இருக்கிறது? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1,00,000 கோடி என்றால் எவ்வளவு? 10 பில்லியன், 15 பில்லியன் டாலர் ஒவ்வொரு கப்பல்களும். அதை அடித்து விடுவான்னு சொல்லி தான் அவங்க கொண்டு வந்த கப்பல்களை எல்லாம் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட்லேருந்து, ட்ரிப்போலியிலிருந்து, யுஎஸ் ட்ரூமன் எல்லாமே கப்பல்களும் போய்விட்டது. ஆப்ரஹாம் லிங்கன்லாம் மறந்து போய்விட்டது. ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் மறந்து விட்டது. அப்புறம் ட்ரிப்போலி மறந்து விட்டது. யுஎஸ்எஸ் புஷ் மறந்து விட்டது. யுஎஸ்எஸ் கார்னிவில்சன் எல்லாம் போயிற்று. அப்போ அவர்களுக்கு தரையிலும் போர் செய்து பார்க்கலாமா? தரையில் இறங்கினா காலி. இவன் 15,000 பேர் வந்தால் அவன் 15 லட்சம் பேர் இருக்கான். ஒன்றும் செய்ய முடியாது. பர்ஷியனையோ மற்ற உலக நாடுகளையோ தரைப்போரில் அமெரிக்கா வெல்வது சாத்தியமே இல்லை. சரி, விமானங்களின் மூலம் தாக்குதலை நடத்தினீர்களே, அதில் 42 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். 3வது கப்பல்கள், வந்த கப்பல்கள் எல்லாம் ஓடிவிட்டது. சரி, எப்படி வெற்றி பெறுவது? CNN சொல்லுது வெற்றி பெற முடியாதடா. நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை செய்கிறான். புரியுதா? அவன்கிட்ட இன்னும் வலிமையாக 70% ஆயுதங்கள் இருக்கிறது. இப்போதான் அவன் என்ன முடிவு பண்ணுறான்? நாட்டுக்குள் ஒரு பெரும் பேரின குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றம் செய்யலாமா? அதுவும் சாத்தியம் இல்லை. காரணம், அந்த நாட்டில் 31 ப்ராவின்ஸிலும் தனித்தனி இராணுவம், பண்டி, உணவு எல்லாம் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு சாத்தியம் இல்லாமல் ஏராளமான முசாத் படையை, கையாட்களை, கைப்பாவைகளை படுகொலை செய்கிற ஒரு அரசியல் இன்றைக்கு ஈரானில் தொடர்கிறது. இப்போ இந்த நிலையில் பாகிஸ்தானை அழைத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அசீம் முனீர் பிரயோசகப்படுகிறார். அவருடைய முயற்சிகளின் விளைவாக தற்போது இந்த வரக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய பெருநாள் திருவிழா 27க்கு பிறகு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஈரானுடைய நிலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. என்ன ஈரானுடைய அந்த நிலையில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னா, எந்த நிலையிலும் இந்த கோரிக்கைகளை கெட்ரிட் கைவிடப்பட்டு தள்ளி போவதாக இல்லை. எந்த நிலையிலும், எந்த ஒரு சூழலிலும் தாங்கள் ஆயுதங்களை, அதாவது அணு ஆயுதங்களை, ஸ்டாக் பைல்ஸ், அதை கொடுக்க போவதில்லை. அதற்கான துகள்களை, செறிவூற்றப்பட்ட என்ரிச்சையோ யுரேனியத்தையோ எதையுமே அவர்கள் கொடுக்க போவதில்லை. 2வதாக, உடனடியாக லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும். உடனடியாக ஹெர்மூஸில் இருந்து அமெரிக்கா வெளியேற வேண்டும். உடனடியாக எங்கள் முடக்கப்பட்ட பணத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும். உடனடியாக எங்கள் மீதுள்ள தடைகளை நீக்க வேண்டும். உடனடியாக சர்வதேச அளவிலான போருக்கு நாங்கள் எப்போதும் ஈரானை தாக்க மாட்டோம் என எழுதி கொடுத்துட்டு போ, இல்லைன்னா சண்டைக்கு வா, கடைசி வரைக்கும் போர் போர் போர். இது அமெரிக்காவுக்கு எதுவுமே செய்ய முடியல. அமெரிக்காவுடைய கோலியேஷன் பார்ட்னரோட நேட்டோ யாருமே இல்லை. அமெரிக்காவினுடைய தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் அவர்களுக்கு யாரும் இல்லை. மத்திய கிழக்கில் ஏம்பா உன்னால எங்களுடைய பொழப்பு கெட்டு போய்விட்டது என சவுதி கதறுகிறது, கத்தர் கதறுகிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவன் பக்கம் இருந்தாலும் இந்த 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் போற நிறுத்தி வை. சப்போஸ் நீ அவன் நாட்டில், நேற்று கூட இன்னைக்கு தகவல், ரொம்ப சிச்சுவேஷன் ரூமில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்வதாக வெரி சீக்ரெட் தாக்குதல், அதாவது டிஸ்கஷன் என்னன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், ஈரானில் இருக்கக்கூடிய தளங்கள், எரிசக்தி நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், மக்கள் பயன்படுத்தும் அனைத்து கட்டமைப்புகளை நாசம் செய்வது. இஸ்ரேல் ஒரு திட்டத்தை கொடுத்தா அது விளங்கவே செய்யாது. இப்போ அதற்கு பதிலாக அவன் நாசம் செய்தால் மத்திய கிழக்கில் முழுமையாக அழிந்துவிடும். ஈரான் சொல்கிறது, உன் நாட்டில் இருக்கக்கூடிய அணு உலையை தாக்கிட்டேன். யுஏஇயில் இருக்கக்கூடிய அணு உலை தாக்கப்பட்டது. நல்ல வேளையாக எதுவும் நடக்கவில்லை. அது ஜெனரேட்டரோடு நின்று போச்சு, கூலிங் சிஸ்டத்தில் அடிக்கல. அப்புறம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மின்சார தயாரிப்பு, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயில் உற்பத்தி, ரிஃபைனரி சென்டர்ஸ், பெரும் மாளிகைகள், மக்கள் வாழும் இடங்கள், அமெரிக்காவுடைய தளங்கள், அமெரிக்காவுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்டில் இருந்து அமேசானிலிருந்து கேபிள் வயர்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி உலகம் இன்னும்
அவன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி கற்காலத்துக்கு சென்றுவிடும். அப்போ இந்த முயற்சி ரொம்ப மோசமானது, இஸ்ரேலுடைய முயற்சி. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடசங்கமான நிலையில் அமெரிக்கா இப்பொழுது நிற்கிறது. இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜி ஜின்பிங்கை சந்தித்து அமெரிக்க அதிபர் வந்த பிறகு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் மிக முக்கிய பார்ட்னர்கள் யார், மிக முக்கியமான ஆளுமைகள் யார்? முதற்கட்டமாக ரஷ்யாவும் சீனாவும் ஆர்டிக் மண்டலத்தில், அந்த இடத்துல ரஷ்யாவை தவிர எந்த அமெரிக்காவும் உள்ள நுழைய முடியாது. ஆர்டிக் மண்டலம், அதாவது பனிப்பொழிவு. அங்கே ஒரு பல புதிய செயல் திட்டங்களில் 2 பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் மேஜர் பார்ட்னர் கிட்டத்தட்ட சீனா, ஆனால் அது ரஷ்யாவுடைய எல்லை. அப்படி ஒரு பெரும் இராணுவ மண்டலம், இன்னும் வர்த்தக மண்டலம், இவற்றில் முழுமையாக அவர்கள் ஈடுபட போகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு சாவுமணி. அமெரிக்க அதிபர் சொன்னார் தைவான் விவகாரத்திலெல்லாம் நான் ஏற்கனவே பழைய பேச்சை பேசிவிட்டேன். இப்பொழுது புட்டின் அவர்கள் அவரை உடலுக்கு பயம், ஆபத்து, பங்கருக்குள் இருக்கிறார் என்றெல்லாம் செய்தி வந்தது. அவரோடு இருப்பவர்கள் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி என்றெல்லாம் செய்திகள் வந்தது. அதை தாண்டி அவர் வந்திருக்கிறார் என்றால் அப்போ அவர் உற்சாகமான மூட்டிலே இருக்கிறார். இவர்களுக்குள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் யார் என்றால் ஈரான். ஈரானில் ஏராளமான எண்ணெய் வயல்கள் இருக்கிறது. இவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எண்ணெய்களின் மூலம் பொருளை கொடுத்து தாராளமாக்கி கொள்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈரானும் ரஷ்யாவும் இவர்களும் ஒன்றிணைகிறார்கள். அடுத்து, இதுவரை ரஷ்யா தாமதித்திருந்ததற்கும் மௌனியாக்கப்பட்டதற்கும் போரில் ஆரம்ப கால நிலை. இப்போது ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு எல்லாரும் தயார், வித்தவுட் எனி ரிலிக்டன்சி ஆர் ஹெசிடேஷன். எந்த தனிமனித தயக்கமோ ஒட்டுமொத்த தயக்கங்களோ இல்லை. பிகாஸ் ஆஃப் அவர்கள் அமெரிக்காவை உருப்படி இல்லாமல் ஆக்கி போட்டு விட்டார்கள். அதனால 5 நாடுகள் உரிமை கொண்டாடுகிற கஷ்பியன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துர்கமிஸ்தான், கஜகஸ்தான், அசர்பைசான், ஈரான், ரஷ்யா, இந்த நாடுகளின் உள்ள யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடல் பிராந்தியம். அதிலிருந்து ரஷ்யா தாராளமாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா கேட்க முடியாது. அமெரிக்கா இப்பொழுது கூட போன வாரம் ஏராளமான ஆயுதங்களை விமான கார்கோ மூலம் கொண்டு குவித்து விட்டார்கள். அவர்களிடத்தில் இருப்பது குறைவுதான், ஆனாலும் குவித்து விட்டார்கள். அப்போ ரஷ்யா தார்மீக ரீதியில் ரஷ்யா மட்டுமல்ல, சீனாவும் இவர்களை ஈரானை வெற்றி பெறச் செய்வது, ஈரானை வெற்றி பெறுவது அல்ல, ஈரானுடைய வெற்றியே தமது வெற்றி என்று நினைப்பதுதான் புட்டினுடைய அவசர பயணமும். அமெரிக்காவோடு அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், நாம் இனி என்ன செய்ய வேண்டும்? அமெரிக்காவோடு ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் செய்தி. அமெரிக்காவில் வந்த பெரிய கம்பெனிகளுக்கு வியாபார பார்ட்னர், அது அக்ரிமெண்ட்டை போட்டு அதுவே கூட கொலாப்ஸ் ஆயிட்டு. ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவிலிருந்து பச்சை பட்டாணியும் சோயாபீன்ஸையும் அனுப்பி வைத்து ஒன்றும் பெரிதாக ஆகப் போவதில்லை. மூன்றாவது, ரேர் மைன், அதாவது அரிய கனிமங்களை கொடுப்பதில் பல தயக்கங்கள். தைவான் விவகாரத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லை. இவங்க கொடுத்த அந்த பரிசு பொருட்களை குப்பையில் போட்டு போயிட்டான். இதுதான் அவனுடைய உறவு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இயற்கையாகவே சீனாவை க்ளோஸ் செய்வதற்கு, கொலாப்ஸ் செய்வதற்கு அமெரிக்கா பல நடவடிக்கைகள் எடுத்ததான் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரா. அதே போன்றுதான் ஆயத்துல்லா கமேனியுடைய படுகொலை. இப்போது அவர்கள் தென்கிழக்கு பகுதிகளில், மத்திய ஆசியாவில், தென்கிழக்கு ஆசியாவில் பெரும் சர்வசக்தியாக உருவாக்குவதற்கு ஈரானை அவர்கள் வைத்திருக்கணும். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உக்ரைனுடைய போரில் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிற வெற்றியை ரஷ்யா பெற்றதற்கு ஈரானுடைய ட்ரோன்கள் தான் ஏராளமாக அள்ளி குவித்தார்கள். அதனால் வெற்றி கிடைத்தது அவர்களுக்கு. ஷாஹின் 126, 136, 129, 191, 71 நினைக்கிறேன். இப்படி ஏற்கனவே ஷஹாபாப், சிறிய கோள்கள் எல்லாவற்றையும் சப்ளை செய்ததாக சொல்கிறார்கள். அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த நன்றி மட்டுமல்லாமல் 20 ஆண்டுகள் அவர்களுக்குள்ள பெரிய ஒப்பந்தம் இருக்கிறது. ரஷ்யாவுக்கும் பெசஸ்கியான் அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம். அதே போன்று சீனாவோடும் இருக்கிறது. அதான் அப்போ அரக்கட்சி சொன்னார், அமெரிக்கா வந்தால் வந்துவிட போட்டு, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அதனால் அவர்கள் சீனாவை, ரஷ்யாவையும் இப்பொழுது வந்திருப்பது மீண்டும் ஈரானை அவர்கள் தாக்க முடியாது என்ற சொல்லுக்குத்தான் இன்று காலை கடும் கொதிநிலை காணப்படுகிறது. இதற்கிடையில் செனட் சபையில் அமெரிக்க அதிபர் போர் செய்தால்
அதை அனுமதி பெற வேண்டும் என ஒரு தீர்மானம் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதன்முறையாக. ஆனாலும் பிரிவிலேஜ் என்று சொல்லக்கூடிய விசேட அந்தஸ்தின் மூலம் அமெரிக்கா அதில் 2 சபைகளிலும் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு அதிகாரம் மட்டுப்படுத்த வேண்டும். இருந்த போதிலும் முதன்முறையாக செனட் சபை அவருக்கு இருக்கக்கூடிய தனித்துவமாக இதை செய்யக்கூடாது என ஒரு பாஸ் எதிர்ப்பது கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனாலும் இப்போது அவர் எடுக்கலாம். ஏனால் அவருக்கு விசேடமான அந்தஸ்து இருக்கிறது. மறுபடி இதை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் போத் காங்கிரஸ் அண்ட் செனட் மட்டுமல்ல, 2ம் இணைந்து அதற்கு பிறகு அந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகுதான் அது முழுமையடையும். ஆகவே இது முழுமையாக ட்ரம்புடைய நடவடிக்கை முடக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் இதையும் தாண்டி அவர் போரிட்டால் அவர் வெற்றி பெற மாட்டோம் என்பதுதான் அவருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய தயக்கம். இப்பொழுது அடிக்கடி 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 போரை அறிவிக்கிறார், அதுக்கு பிறகு இல்லை தடை என்கிறார், போரை அறிவிக்கிறார், இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வழி கொடுத்தாலும் உள்ளே சென்று காலி செய்து விடுவார்கள். ஆனால் அவர்களால் காலி செய்ய முடியவில்லை. காரணம் இதுதான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறுதியாக ஒரு செய்தி, இஸ்மாயில் பாகவி சொல்லியிருக்கார், ஹெர்மூஸ் நாங்கள் மூடவே இல்லைப்பா, ஹெர்மூஸ் ஒழுங்காகத்தான் இருக்கிறார். நீங்கள் புரோட்டோகாலை பின்பற்றி எங்களுடைய செய்திகளை கேட்டு நாங்கள் சொல்கிற வழிகளிலே போங்கள், அது உலகத்திற்கு சீர். இல்லை என்றால் குண்டு வெடித்து கப்பல் அழிக்கப்படும். இது இஸ்மாயில் பாகவி, அஃபீஷியல் செய்தி தொடர்பாளருடைய வெளிவிவகாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர். அவர் அறிவிச்சிட்டார். இப்ப இருக்கக்கூடிய விவகாரம் இப்படியே தாமதித்து உலகின் போக்கை எவ்வளவு காலத்திற்கு அமெரிக்காவால் கொண்டு செல்ல முடியும்? அமெரிக்காவால் போரிடுவதற்கு தயாராக இல்லை. அமெரிக்காவை சிண்டு முடித்து கொண்டு இழுத்துவிட்ட இஸ்ரேலும் நாசமாகி போகிறது. அமெரிக்காவின் பாரிய அழுத்தத்திற்கான கூட்டாளிகளான சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கத்தரும் திணறுகிறார்கள், குவைத், பஹ்ரைன் உட்பட. இப்பொழுது 2 பகிரங்க எதிரி, 3ஆவதாக யுஏஇ மாறிவிட்டது. யுஏவினுடைய 11 தீவுகளை கைப்பற்று என்று அவனை தூண்டிவிடுவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரபுகளிடத்திலிருந்து பில்லை போட்டு பணத்தை கபலீகரம் செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது. ஈரான் எல்லா நிலைகளிலும் தயாராக இருக்கிறது. ஆனால் ஈரானை இவர்களால் தாக்க முடியாது. இது இன்னைக்குள்ள செய்தி. இனி போரை இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார். ஏனால் அவருக்கு இயலாது. அவர் ஒரு குழப்பம் பிடித்த மனிதர். எந்த நேரமும் என்ன பேசுவார், என்ன செய்வார், எப்படி நடப்பார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு மௌன நிலையே இப்பொழுது காணப்படுகின்றது. நாளை பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.